அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஜூலை 25ஆம் நாளன்று 100 நாள் நடைபயணத்தை தொடங்கினேன். இந்த 100 நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் சென்று அனைத்து தர மக்களை சந்தித்தேன். கும்மிடிப்பூண்டி வடகோடி எல்லையில், தென்கோடி எல்லை கன்னியாகுமரி மாவட்டம், மேற்கு பகுதி கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதி, கிழக்கு எல்லை நாகை தஞ்சை திருவாரூர் பகுதிக்கு இப்படியெல்லாம் இந்த 100 நாட்களில் சென்று மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே என்னுடைய நடைபயணத்தை மேற்கொண்டேன். இந்த 100 நாள் நடைபயணம் 108 நாட்களாக அதிகரித்தது. இடையிலே 5 நாட்களுக்கு எனக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை மறுத்துவிட்டார்கள். இந்த நடைபயணம் நிகழ்வு வெற்றிகரமாக முடித்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள பல பிரச்சனைகளை கண்டறிந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஊடக நண்பர்கள் மூலமாக உலகத்திற்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கின்றோம். இதுவரை நாங்கள் நிறுத்தப் போவது கிடையாது. தொடர்ந்து இந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பது மட்டுமல்ல, போராட்டங்களை தொடர்ந்து செய்து அழுத்தங்களை செய்து இதற்கு தீர்வு கொண்டு வருவோம். நீங்கள் இன்று பார்த்த காணொளி ஒரு குறுகிய காணொளி, ரொம்ப குறுகி, கிட்டத்தட்ட 10 டெராபைட் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, இன்னொன்று வந்து 6 டெராபைட். அவ்வளோ நிறைய மெட்டீரியல். இதை எப்படியாவது 3 மணி நேரத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் சுருக்குனாங்க. அதில் சுருக்க முடியல. ஆனாலும் எவ்வளோ சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் காமிச்சது. இதில் வந்து காமிச்சது உங்களுக்கு இப்போ காமிச்சது வெறும் மேபி ஒரு 5 விழுக்காடு அவ்வளோதான் இருக்கும். அதனால் எனக்கு இந்த நடைபயணம் வந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய அரசியல் வாழ்க்கை 28 ஆண்டு காலம் நான் களத்திலே அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்றேன், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்றேன். இந்த பொது வாழ்க்கையிலே எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி. காரணம், இது அனைத்து மக்களிடம் நேரடியாக சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதற்கு இந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்திய எங்கள் கட்சியை சார்ந்த அத்துணை நிர்வாகிகளுக்கும், எங்கள் அமைப்புகளை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும், இங்கே மட்டுமில்லை அங்கே களத்தில் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நான் தெரிய கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடன் வருகை தந்திருக்கின்ற மக்கள் தொலைக்காட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே போன்ற ஊடக நண்பர்களுக்கு அங்காங்கே இந்த செய்திகள் எல்லாம் வெளியில் கொண்டு வந்து, இந்த உங்களால் தான் இந்த நான் இவ்வளோ பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள்லாம் பேசியிருக்கல, சில பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துடுச்சு. உங்களால், ஊடக நண்பர்களால் வந்திருக்கிறது. உங்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். இப்போ நான் நிறையா நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பசியோடு இருக்கிறீங்க நீங்கள். நானும் கொஞ்சம் சுருக்கமாக நான் பேசுகிறேன். நான் முக்கியமாக நான் பேச வேண்டியது வந்து பிரச்சனைகள்னா மக்கள் பிரச்சனை, ஒரு சின்ன I'll just run through this, அவ்வளோதான். திருப்போரூரில் ஜூலை 25, 2025 நம்ம தொடங்கணும். இந்த நடைபயணத்து நோக்கமே நான் போகிற இடத்துலலாம் சொன்னது வந்து, ஆளுகின்ற திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக இந்த நடைபயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். ஏன்னா இவர்கள் ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள். அதனால் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கம்.
காஞ்சிபுரத்தில் பட்டு புடவை செய்கின்ற நெசவாளர்களை நான் சந்தித்தேன். இந்த நெசவு தொழில், கைத்தறி நெசவு என்பது மிக கடினமான ஒன்று. அந்த நலிந்து விட்டது. கிட்டத்தட்ட 30,000 பேர் ஒரு காலத்தில் காஞ்சிபுரத்தில் பட்டு புடவை நெசவு செய்தார்கள். இன்னைக்கு 2,000 பேர் தான் இருக்கிறாங்க. 30,000 பேர்லேருந்து 2,000 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 2,000 பேரும் குறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த பட்டு புடவை என்பது தமிழ்நாட்டினுடைய பெருமை. இது நம்முடைய பாரம்பரியம். ஆனால் இந்த நம்ம பாரம்பரியம் அழிகின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது. ஆனால் அரசுக்கு இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட்டு புடவை எப்படி நேரலான்னு. 2 கால் 2 கை அப்படியே சைமல்டேனியஸில் வேலை செய்யணும். இந்த கால் அமுக்கணும், இதில் அந்த நூலை இப்படி பண்ணணும், அப்புறம் இந்த கால் அமைக்கி இதில் எடுத்துட்டு அப்புறம் இந்த கால் அமைக்கி இதில் வைக்கணும். இது ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் தொடர்ந்து செய்யணும். செஞ்சாதான் 8 நாள் 10 நாள் 12 நாளில் சாதாரண பட்டு புடவை செய்ய முடியும். சாதாரண பட்டு புடவை அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 3,000 ரூபாய் கிடைக்குது லாபம், அவ்வளோதான். ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறாங்க அவங்க. இதெல்லாம் நான் நேரடியாக போய் பார்த்துட்டு, அதே போன்ற காஞ்சிபுரத்தில் நத்தப்பேட்டை ஏரி, அழகான ஏரி, 450 ஏக்கர் பரப்பளவில் ஏரி. வையாவூர் ஏரி, அது 200 ஏக்கர் ஏரி. இதில் அவ்வளோ வலசை பறவைகள், பெலிகான், ஃப்ளமிங்கோஸ்லாம் வருது இப்போ கூட. ஆனால் இதில் என்ன ஏரினா, இந்த ஏரியில் இப்போ யாரும் தண்ணி குடிக்கிறது இல்லை. ஏன்னா காஞ்சிபுரம் நகரத்தில் உள்ள திடக்கழிவு, ரசாயன கழிவு அப்படியே நேரில் ஏரியில் கலக்குது, சுத்திகரிக்கப்படாமல். பெரிய ஏரி. நீங்கள் பசுமை தீர்ப்பாயம் இது ஏரியில் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கணும்னு சொன்னாங்க அரசுக்கு. அப்படின்னா என்னன்னு கூட தெரியல. ரொம்ப சில நேரத்தில் போய் பார்க்குறப்பெல்லாம் கோபம் வந்துடுச்சு எனக்கு நிறைய இடத்துல. என்னடா 67லேருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற திமுக மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 60 ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை கூடமா ஏன் செய்ய முடியல உங்களை இவ்வளோ காலமா? அப்புறம் என்ன மக்களை இவ்வளோ காலமா ஏமாத்திட்டு இருக்கிறீங்களே. அடுத்தது வட சென்னையில் நம்மளுடைய மாத்தூர் பகுதியில் எந்த இடம் பார்த்து கொடுங்கையூர் மாத்தூர் வட சென்னையில். அது இல்லாமல் அது குப்பை எரிவலை இன்சினரேட்டர், கார்பேஜ் இன்சினரேட்டர், இந்த ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு 1,250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய திட்டமிட்டிருக்கின்றார்கள். இந்த திட்டம் ஒரு ஃபெயிலியர் திட்டம், தோல்வி அடைந்த திட்டம். அமெரிக்காவில் 30 ஆண்டு காலமாக இந்த திட்டத்தை மூடிட்டாங்க. டெல்லியில் இந்த திட்டம் வந்துச்சு, டெல்லியில் மூடிட்டாங்க. பூனேயில் திட்டத்தை மூடிட்டாங்க, மும்பையில் மூடிட்டாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க இப்போதான் இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க. எப்படி அறிவாளிங்க பாரு நம்ம ஆளுங்க. எதுக்கு கொண்டு வர்றாங்க? இவ்வளோ எதிர்ப்பு இருக்கு. இந்த திட்டம் வந்ததுன்னா சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து மக்களும் இதில் பாதிப்பார்கள். குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் பாதிப்பார்கள். ஏன்னா குப்பையை எரிக்கிறது, 7.5 லட்சம் டன் குப்பையை எரிச்சு அதுல கரண்ட் தயாரிக்கணுமா. இந்த குப்பையை எரிச்சா என்ன ஆகும் தெரியல? டயாக்சின் என்பது இட் இஸ் அ ஆர்கானிக் காம்பவுண்ட், பொல்யூட்டட் காம்பவுண்ட். இது டயாக்சின் நம்ம சுவாசிச்சாலும் சரி, நம்ம உணவுப் பொருள்ல நம்ம உண்டாலும் கேன்சர் வரும். இதுல எங்க தெரியுமா அதிக பாதிப்பு வரும்? முதலமைச்சர் அவருடைய தொகுதி கொளத்தூர்ல தான் அதிக பாதிப்பு வரும். ஆனா முதலமைச்சருக்கு தெரியல. முதலமைச்சருக்கும் அந்த மக்கள் ஓட்டு போட்டு தான் இருக்கிறாங்க. தெரியாம திமுக இந்த திட்டம் கொண்டு வரும் மூலமாக சென்னை மக்களை நேரடியாக கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இட் இஸ் மர்டர், அவ்வளவுதான். திட்டம் கேன்சர் வரும் தெரியுது. கேன்சரோட இன்னும் மோசமான பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனை, இம்யூனோ டெஃபிஷியன்சி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வரும். ஆனாலும் இது கொண்டு வருவோம். ஏன் கொண்டு வராங்க? கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன். அடுத்தது அறிவுசார் நகர் கும்மிடிப்பூண்டியில், அங்க 1200 ஏக்கர்
ஊத்துக்கோட்டை பகுதியில் 1200 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அதில் ஆரணி ஆறுனுடைய ஆற்றுப்படுகை முப்போகம் விளைகின்ற 3 போகம் விளைகிற மண் அது. அவ்வளோ செழுமையான மண். அங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தி 1700 ஏக்கர் எதுக்கு உனக்கு வேணும்? அறிவுசார் நகர். அது ஏன் இங்கே தான் நடத்தணும்? ஏன் மதுரையில் எடுத்துகிட்டு போகிறது, திருவண்ணாமலை எடுத்துகிட்டு போகிறது, ராமநாதபுரத்தில் எடுத்துகிட்டு போகிறது, தூத்துக்குடியில் எடுத்துகிட்டு போகிறது? அங்கே எவ்வளோ நிலம் இருக்குது, தரிசு நிலம் இருக்குது, அரசு நிலம் இருக்குது. நெல் விளையிற நிலத்தை ஏன் அழிக்கிறீங்க? இந்த அறிவுசார் நகர் என்னன்னா, இவங்களுக்கு வேண்டி அமெரிக்காவில் இருக்கிற ஏதாவது நிறுவனத்தில் இந்த நிலத்தை கொடுத்துடணுமா, கொடுத்துட்டு அதில் சிசிசி, என்ன சிசிசின்னா CCC, கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன். அடுத்து ராணிப்பேட்டை, அங்கே போய் இதெல்லாம் நான் போன இடங்கள்ல நான் சொல்லி நிறையா போயிருக்கோம். இல்லை ஜஸ்ட் ஒரு, ஏன்னா நீங்களும் அங்கே முகத்தை பார்த்தாலே அது ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது. ராணிப்பேட்டையில் 1975 வந்து தமிழ்நாடு குளோரேட்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட்னு ஒன்று இருக்குது, TCCLன்னு ஒன்று தொடங்கினாங்க. அது 89 மூடிட்டாங்க. மூடி 35 வருஷம் ஆகுது. இந்த 35 வருஷமாக அங்கே ஒரு 8 ஏக்கர் பரப்பளவில் அந்த கம்பெனிக்குள்ள அந்த குரோமியம், அதாவது 2.5 லட்சம் டன் குரோமிய கழிவுகள் அங்கேயே வச்சிருக்கிறாங்க. அது அப்புறப்படுத்தாமல் வச்சிருக்கிறாங்க 35 வருஷமா. இந்த குரோமியம் என்பது கேன்சர் உருவாக்குகின்ற ஒரு பொருள், நச்சு பொருள். இதில் என்னன்னா, சாதாரணமாக குரோமியம் என்பது பெர்மிசிபிள் லிமிட் ஆஃப் குரோமியம் என்பது 0.05 மில்லிகிராம் பெர் லிட்டர். 0.05. அந்த ஃபேக்டரியில் இருக்கிற இடத்துல எவ்வளோ தெரியுமா குரோமியம் இருக்கு? 5996 மில்லிகிராம் பெர் லிட்டர். 5996. பெர்மிசிபிள் 0.05. அது இல்லாமல் அந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள் உள்ள நிலத்தடி நீர் எவ்வளோ தெரியுமா இருக்கு குரோமியம்? 277 மில்லிகிராம் பெர் லிட்டர். 277. இதைத்தான் காலங்காலமா 36 வருஷமா குடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள். அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல என்ன சொன்னாங்கன்னா, அதிகமா கேன்சர் வர மாவட்டம் எங்கிருந்து வருதுன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து வருது. இந்த தொகுதி யாருடைய தொகுதினா, அமைச்சர் காந்தி பேர் வச்சிருக்கிறார் பேர், அவருடைய சொந்த தொகுதி. அவரும் வீடும் அங்கதான் இருக்குது. அவர் பிள்ளைங்க, அவர் பேர பிள்ளைங்க இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க. அவர் 3 முறை 4 முறை MLA. அப்ப என்ன செய்கிறீங்க? எவ்வளவு பெரிய ஒரு இதுக்கு பசுமை தீர்ப்பாயம், எத்தனையோ தீர்ப்புகள், நீதிமன்றம் தீர்ப்புகள், ஒவ்வொரு முறையும் உத்தரவாதம், அப்புறம் கலெக்டர்ல இருந்து சீஃப் செக்ரட்டரின்னு போய் வந்து ஒண்ணுமே நடக்கல. அந்த குரோமியத்தை அப்புறப்படுத்தலைன்னா ஒட்டுமொத்த மாவட்டமே நாசமாயிட்டு இருக்கு. அடுத்து வேலூர், அந்த ஒட்டேரி பூங்கா, அங்கே வேலூர் நகரத்தில் போனோம். அது வந்து அந்த ஒட்டேரி பூங்காவில் பெரிய பூங்கா. அந்த பூங்கா வந்து ஒரு பெரிய ஏரி ஒட்டேரியில் பக்கத்தில் இருக்குது. அந்த ஒட்டேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தண்ணி வந்தது. ஆனால் இப்போ எல்லாம் தண்ணிலாம் தூர்ந்து போய் குப்பையை எரிச்சிட்டு இருக்கிறாங்க அதில். அதே அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எண்ணேகோல் புதூர் தும்பல் அழி திட்டம், எண்ணேகோல் புதூர் வடேதலா திட்டம் என்று அங்கே தென்பண்ணை ஆற்றில் ஒரு தடுப்பணை கட்டி அதில் வந்து தருமபுரிக்கு கிருஷ்ணகிரி 2 மாவட்டத்தில் உள்ள ஏரிகளும், அங்கே தருமபுரியில் தும்பலஹள்ளி டேமை நிரப்பணும். இங்கே இருக்கிற 22 ஏரிகளை வடேதலா ஏரியை விட்டுட்டு 22 ஏரிகள் நிரப்பணும்னு திட்டத்தை நிறுத்திட்டாங்க. நான் தருமபுரி எம்பியாக இருந்த நேரத்தில் தான் அது போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 300 கோடி அதிமுக கடைசி காலத்தில் அறிவிச்சாங்க. 2019 அறிவிச்சாங்க. அதனால் அது முழுமையாக நிறுத்திட்டாங்க. இப்போ திமுக நிறுத்திட்டாங்க. அப்புறம் நான் போய் பார்த்ததுக்கு பிறகு தான், அந்த இடத்துல போய் பார்த்ததுக்கு பிறகு தான் அடுத்த நாள் கலெக்டர் வந்து திட்டத்தை மறுபடியும் தொடங்கினார். அங்கே போய் பார்த்து நான் சொன்னேன், அடுத்த வாரம் நான் வந்து சாலை மறியல் போராட்டம் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கு பிறகு அடுத்த நாளே கலெக்டர் அங்கே சாயங்காலமே ஃபோன் பண்ணி, இல்லைங்க நாங்கள் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு தொடங்கிட்டாங்க. அப்போது இதெல்லாம் நம்ம போய் பார்க்கலன்னா அப்படியே கிடப்பில் போடும். இதனால் கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 10,000 ஏக்கர் பாசனம் கூடுதலாக இருக்கும், நிலத்தடி நீர் உயரும், எல்லாம் எவ்வளோ திட்டங்கள் சொல்லிட்டு இருக்குது. அடுத்தது அங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழம் விவசாயிகளை நான் சந்தித்தேன். நான் அந்த மாம்பழ விவசாயிகள் ரொம்ப பாவப்பட்ட விவசாயிகளாக இருக்கிறாங்க
கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக மாம்பழம் வந்து சாகுபடி செய்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம். அதாவது சேலம் நம்ம சொல்கிறோம். சேலம்னா ஒரு காலத்தில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் இதெல்லாம் ஒரே மாவட்டமாக இருந்தது. அப்போ தான் சேலம் மாவட்டம், சேலத்து மாம்பழம்னு. சேலத்தில் மாம்பழமே கிடையாது. மாம்பழம் எல்லாம் தருமபுரியிலும் கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது. அந்த கிருஷ்ணகிரியில் என்னன்னா இந்த வருஷம் ஒரு டன் மாம்பழம் 8,000 ரூபாய் 9,000 ரூபாய், அவ்வளோதான். அது பறிக்கிறதுக்கு கூலியே இல்லை, போதில்லை. ஆந்திராவில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? 4,000 ரூபாய் ஒரு டன் வந்து ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறாங்க ஆந்திரா அரசு. கர்நாடக அரசு 4,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம அரசு ஒன்றுத்தையும் அதை பற்றி கண்டு கூட இல்லை. அதே போன்று அங்கே ஒரு பெரிய ஒரு மாஃபியா காட்டில், அந்த மாங்கூழ் ஃபேக்ட்ரி காட்டில் உங்களுக்குள்ள முதல்ல 100 ஃபேக்ட்ரி இருந்தது. இப்போ வந்து 3 ஃபேக்ட்ரி. அந்த 3 ஃபேக்ட்ரியும் ஒரே ஆள் தான். அது யாருன்னா ஆளுங்கட்சிக்கு வேண்டியவங்க. அவங்க தான் இதில் விலை நிர்ணயம் செய்யறது. மாம்பழத்துக்கு ஒரு டன்னுக்கு 25,000 ரூபாய் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் வாக்குறுதியாக கொடுத்தாங்க திமுக. வாக்குறுதி பற்றி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ஒசூர் பக்கத்தில் கெலவரப்பள்ளி அணைக்கு போய் பார்த்தேன். கெலவரப்பள்ளி அணை வந்து தென்பெண்ணை தண்ணி அங்கேருந்து அப்புறம் தென்பெண்ணை ஆறுன்னு உருவாகுது. அங்கேருந்து வந்து கேஆர்பி டேம் வருது கிருஷ்ணகிரிக்கு. கிருஷ்ணகிரியில் மாவட்டத்தில் கேஆர்பியிலேருந்து தென்பெண்ணை ஆறு வருது. கடலூரில் போய் முடியுது தென்பெண்ணை ஆறு. அதில் என்னன்னா அந்த கெலவரப்பள்ளி அணையில் போய் பார்த்தா அப்படியே அந்த ஃபோம் இருக்கும்ல, சோப்பு நுரை இருக்கும், அது மாதிரி சோப்பு நுரை வந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே 1/2 கிலோமீட்டர் மேலே ஹைட்டில் போகும். தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அவ்வளோ கெமிக்கல் அங்கேருந்து வரும். எங்கேருந்து வருதுன்னா பெங்களூர் கழிவு, பெங்களூர் கெமிக்கல் ஃபேக்ட்ரி சுற்றி இருக்கிற இடத்துல அவ்வளோ கெமிக்கல், அன்ட்ரீட்டட் கெமிக்கல், அன்ட்ரீட்டட் சூவேஜ் அப்படியே நேராக வருது. அது அவ்வளோ மோசமாக இருக்குது. அதுக்கு தமிழ்நாடு அரசு பசுமை தீர்ப்பாயம் எவ்வளோ தீர்ப்புகள் வழங்கியும் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆளுங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது செய்யார் வந்து செய்யாரில் சிப்காட், மேல்மா சிப்காட்டுன்னு அதில் ஏற்கனவே சிப்காட் 3000 ஏக்கர் இருக்குது. இன்னொரு 3000 ஏக்கர் வேணும்னு சொல்லிட்டு அங்கே முப்போகம் விளைகின்ற இந்த மண் 11 கிராமம் 12 கிராமத்தில் அப்புறப்படுத்தி சிப்காட்னு சொன்னாங்க. மக்கள் வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. அதில் வந்து 7 பேர் குண்டர் சட்டத்தில் அடித்தாங்க. உலகத்திலேயே போராடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்த ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. அது வந்து வரலாற்றில் இது பதிவு பண்ணியாச்சு. இப்படி ஒரு ஆட்சி தேவையா? விவசாயிகள் சோறு போடுற கடவுள் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடுகின்ற ஆட்சி திமுக ஆட்சி. அடுத்தது நந்தன் கால்வாய் திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில். அதை பார்த்தா இது வந்து கிட்டத்தட்ட 80-90 ஆண்டு காலம் கோரிக்கை. அது துறிஞ்சல் ஆறுன்னு ஒன்று இருக்குது, வேடியப்பன் மலைன்னு இருக்குது. அங்கே அது துறிஞ்சல் ஆறுலேருந்து வந்து அங்கே கீரனூர்னு ஒரு பகுதியில் அணை ஒன்று வெள்ளக்காரங்காலில் கட்டினது தடுப்பணை. அங்கேருந்து ஒரு 22 ஏரி திருவண்ணாமலையிலையும் 18 ஏரி வந்து விழுப்புரம் மாவட்டத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஏரி கொண்டு போகணும். அவ்வளோதான் அந்த திட்டம். இந்த திட்டத்தை எவ்வளோ காலமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக. நான் போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற அமைச்சரை பற்றி பேசினேன். நம்மளுடைய எத்திராஜரு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு பற்றி நான் பேசினப்போ உடனே அவர் அடுத்த நாள் பேசுகிறார். அன்புமணிக்கு 3 வயசு அப்போது நாங்கள் இந்த திட்டத்தை அறிவிக்கிறப்போ. நான் கேட்டேன், வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? எனக்கு நீங்கள் 56 வயசு ஆகுது. 3 வயசுல நீங்கள் அறிவிச்சு இந்த மாதிரியா நடத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கே வெக்கமா சொல்றதுக்கு? எத்தனையோ முறை நீங்கள் ஆட்சி பண்ணீங்களேயா? இது என்னையா அப்படியே பெரிய திட்டமாயா? இது எவ்வளோ செலவாகும் இந்த திட்டத்துக்கு? ஒரு 300 கோடி ஆகும். அவர் பாக்கெட் மணி, அது அவரே பண்ணிடலாம். அரசாங்கம் கூட கேட்க வேண்டாம். அங்க இருக்கிற தண்ணி எப்பயாவது தான் தண்ணி வருது. அங்க அந்த தண்ணியை எடுத்து இந்த ஏரிக்கு நிரப்பினா அங்க நிலத்தடி நீர் விவசாயம் பெருகும். அவ்வளவுதான் திட்டம். ஆனா தேர்தல் வந்துச்சுன்னா இப்ப பாரு, இன்னும் அடுத்தது நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய், மாத்தி ரெண்டு பேர் மாத்தி இவங்களும் அவங்களும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒரு திட்டம் அது. இதை கூட செய்ய திறமை இல்லை, எதுவும் இல்லை. அடுத்தது செஞ்சிக்கோட்டை போனேன். செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது. இப்போ சமீபத்தில் யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. பெரிய நல்ல கோட்டை அது. அதில் வந்து காடவராயர் அந்த காலத்தில் வந்து
875 நினைக்கிறேன் செஞ்சிக்கோட்டையை கட்டினார். அதுக்கப்புறம் யாரோ முகலாயர்கள் வந்தாங்க, மராத்தியர்கள் வந்தார்கள், அப்புறம் டேனிஷ் வந்தாங்க, ஃப்ரெஞ்சு வந்தாங்க, பிரிட்டிஷ் வந்தாங்க, அப்புறம் எல்லாமே வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க. இப்போ அது சுற்றுலாத்தலமாக மாற்றணும், எதுவுமே கிடையாது, அடிப்படை வசதி கூட கிடையாது. யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது எல்லாம் கிடையாது. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட கேட்டால் என்ன சொல்லுவார், கடிதம் எழுதுவார், கண்மணி அன்போடு. அப்புறம் பண்ருட்டியில் வந்து முந்திரி விவசாயிகளை பார்த்தோம். முந்திரி விவசாயிகளும் பலா விவசாயிகளும். முந்திரி நான் சொல்லியிருக்கிறேன், பண்ருட்டியிலன்னு தமிழ்நாட்டில் ஒரு 4-5 மாவட்டத்தில் முந்திரி சாகுபடி இருக்குது. பண்ருட்டி, அரியலூர், புதுக்கோட்டை முக்கியமான இந்த மாவட்டங்கள்லாம் இருக்குது. அது ஆனால் அதிகமாக பண்ருட்டி இது பேர் என்ன, கடலூர் மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. 50 விழுக்காடு கொள்முதல் வந்து கடலூர் மாவட்டத்தில். ஆனால் தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாங்க திமுக, நாங்கள் முந்திரி பதப்படுத்துகின்ற ஒரு மண்டலத்தை உருவாக்குவோம், முந்திரிக்கு தனி வாரியம் அமைப்போம். ஒன்றுத்தையும் பண்ணல. நாங்கள் போகிற ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்தது. அறிவிப்பு மட்டும்தான் வரும், நிதியே ஒரு பைசா கூட இல்லை. பலானா கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கே கவர்மெண்ட்டில் பலா இருக்காங்க, 200 வகையான பொருட்களை பலாலேருந்து தயாரிக்கிறாங்க. எங்கே கேரளா அரசு ஊக்குவிக்கிறாங்க அங்கே. ஆனால் இங்கே அதை பற்றி என்னன்னு கூட, ஏன்னா அந்த தொகுதியில் தான் யார் இருக்கா, பெருமை மிக்க நம்ம வேளாண் துறை அமைச்சர். என்ன பண்ணுறது, தலையெழுத்து. அடுத்தது மீனவர்கள் அங்கே போய் பார்த்தேன், நான் கடலூரில் போய் பார்த்தேன். அங்கே தேவனாம்பட்டினம் அங்கே போய் பார்த்தப்போ அவங்க கோரிக்கை என்னன்னா, அவங்க மீனவர்கள் வந்து பழங்குடி இனத்தை சார்ந்த அந்த பட்டியல் மீனவர்களும் சேர்க்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதெல்லாம் வந்து வேண்டாம், இது வந்து ரொம்ப டீடியஸ் ப்ராசஸ், நீங்கள் அது மத்திய அரசு தான் கொடுக்கணும். உங்கள் கோரிக்கை, மீனவர்கள் கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டை கேளுங்க, எங்களுக்கு தனி ஒதுக்கீடு வேணும், இல்லை உள் ஒதுக்கீடு வேணும்னு கேளுங்க, நியாயமான கோரிக்கை, நான் உங்களுக்கு போராடுறேன் சொல்லிட்டு அவங்கள தூண்டில் வளைவு அந்த சின்ன சின்ன துறைமுகங்கள்லாம் கேட்டாங்க. அதையும் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மனசும் கிடையாது, எதுவும் தெரியல உங்களுக்கு. வள்ளலார் பன்னாட்டு மையம் என்று ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க சமீபத்தில். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, வள்ளலார் பெருவழி இருக்குது. அந்த வள்ளலார் பெருவழியில் அதை பாதி எடுத்து ஃபென்சிங்லாம் போட்டுக்கிட்டு அதில் எதுமோ கட்டுறாங்கன்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து நாங்கள் போய் போராடிட்டு இருக்கிறோம். வள்ளலார் அவருடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா, அந்த வள்ளலாருடைய பெருவழி அது வந்து அப்படி தான் இருக்கணும், அதில் எந்த கட்டுமானம் இருக்கக்கூடாதுன்னு வள்ளலார் அவருடைய ஆசை. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் தான் நாங்கள் கட்டுவோம். வள்ளலார் பன்னாட்டு மையம்னு தொடங்கினாங்க. அந்த மையத்துக்கு யார் தெரியுமா தலைவர், முதலமைச்சருடைய மைத்துனர். சரி, நீங்கள் தொடங்குனீங்க, அது ஏன் அங்கே தான் பண்ணணும்னு இருக்குது, பக்கத்தில் நீங்கள் பண்ணுங்களேன். எவ்வளோ பெரிய பில்டிங், வள்ளலார் பற்றி உலகம் முழுவதும் பண்ணணும், மாற்று கருத்து கிடையாது, தெரியணும். ஆனால் அங்கே ஏன் கட்டுறீங்க? இப்போ அடுத்தது இப்போ தைப்பூசம், தை மாதம் வரப்போகுது, தைப்பூசம் 15 லட்சம் பேர் வருவாங்க. 15 லட்சம் பேர். அந்த எல்லா கதவும் திறந்தோன்னா அந்த ஒளி வரும், அங்கே ஞான சபையிலேருந்து அந்த ஒளி வரும், எல்லா கதவும் அப்போ சுற்றி மக்கள் நிற்கணும். இப்போ பார்த்தா பேரிகேட் போட்டுருக்காங்க. எப்படி பார்ப்பாங்க அந்த ஒளியை, எப்படி பார்ப்பாங்க? இதெல்லாம் புரிஞ்சு கூட, அடிப்படை புரியல் கூட இல்லாத ஒரு அரசுனா, ஐயோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். வள்ளலாருடைய சாபம் சாதாரண சாபம் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். அது யார் கை வச்சாலும் அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அடுத்து வீராண ஏரி போய் பார்த்தேன். வீராண ஏரி நம்முடைய முன்னோர்கள் சோழர்கள் வெட்டிய ஏரி. அந்த வீராண ஏரி அப்போ வெட்டின நேரத்தில் 47.5 அடி இருந்தது, இன்னைக்கு 20 அடி தான் இருக்குது, தூர்ந்து போயிடுச்சு. அப்படியே இங்கே அதை தூர்வாரணும். இது வரைக்கும் ஆட்சி வந்து யாருமே அதுக்கு தூர்வாரல. இந்த அந்த தண்ணி வந்து நம்ம எங்கே சென்னையில் நம்ம குடிக்கிற தண்ணி அதுதான். அது கூட அட்லீஸ்ட் அதுக்காவது தூர் வாங்குறாங்கன்னா அதுக்கும் தூர் வாரத்துக்கு இவங்களுக்கு மனசு கிடையாது. ஆனால் கணக்கு கிடையாது, 100 கோடி 200 கோடி கணக்கு வச்சுக்கிட்டு நாங்கள் முடிச்சிட்டோம் வேலையேன்னு. இந்த கடலில் கல் கொட்டுவாங்க பாரு, அது மாதிரி தான். கடலில் கல் கொட்டிட்டேன்னா கொடுத்துருவாங்க, பில்லு கொடுத்துருவாங்க. எங்கேயா கல்லுன்னா கடலில் கொட்டிட்டோம்.
நீ போய் பாரு. எப்படி போய் கடலில் போய் பார்க்கறது? அடுத்தது கொள்ளிடம் ஆற்றில் அலக்குடின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த அலக்குடியில் தடுப்பணை கட்டணும்னு 2017 முதல்ல நான் போராட்டம் பண்ணேன். அதன் பிறகு 2022 அங்கே மறுபடியும் போய் போட்டேன். அப்புறம் முதலமைச்சரை போய் பார்த்தேன். முதலமைச்சரும் அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு பண்ணுன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. இப்போ 3வது முறை போய் பார்க்குறாங்க. ஏன் நான் அந்த இடத்துல தடுப்பணை கட்டணும்னா, கொள்ளிடம் ஆற்றுல வந்து கடல்லேருந்து உள்ள உப்பு நீர் உள்ள வருது. 22 கிலோமீட்டர் உள்ள வருது கடல்லேருந்து தண்ணி. கொள்ளிடம் பிரிட்ஜு நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த பிரிட்ஜு வரைக்கும் தண்ணி வருது. கடல் நீர் வருது, உப்பு நீர் வருது. அப்போ நினச்சி பாருங்க, அந்த அலக்குடி என்பது சுற்றி விவசாய பகுதி. நான் போய் அங்கே என்கிட்ட முதல் கோரிக்கை என்ன வச்சாங்க தெரியுமா விவசாயிகள்? ஐயா, எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி கொடுங்க. விவசாயத்துக்கு இல்லை, குடிக்கிறது தண்ணி கொடுங்க. எங்க கொள்ளிடம் ஆற்று கரையில் இருக்கின்ற விவசாயிகள் எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி வேணும்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ வெக்கக்கேடு, எவ்வளோ பெரிய ஒரு மோசடி நடந்துட்டு இருக்கு. 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறாங்களே, அது கூடமா அவங்கள பண்ண? முகத்துவாரத்தில் ஒரு சின்ன தடுப்பணை கட்டினா கடல்ல இருக்க தண்ணி உள்ள வராது, அவ்வளவுதான். இது கூட பண்ண முடியாத ஐயா. அடுத்தது நெல் கொள்முதல் நிலையத்தை போய் பார்த்தோம். அது இந்த காட்சியில் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க குறிச்சின்னு ஒரு பகுதியில், கும்பகோணம் பகுதியில், அங்கே ஒரு கிராமத்தில் போய் பார்த்தா அங்கே பார்த்து நெல் கொள்முதல் நிலையம். அதில் கெப்பாசிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி நெல் அழுகி நாசமாகி முளைச்சி தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு நாத்தம் அடிச்சிட்டு இருக்கு. என்னடா நெல் தானே இருக்க போது, என்ன நாத்தம்? கிட்ட போய் பார்த்தா அப்படியே அழுகிய நெல் டன் கணக்கில் அழுகி இருக்கு, டன் கணக்கில் முளைச்சிருக்கு. அவங்களுக்கு பார்த்தா அவங்கள போய் கேட்டால் பாவமாக இருக்கிறாங்க அவங்க. அவங்க உள்ளே இருக்கிற மூட்டை தூக்குறவங்க, சார் நாங்கள் என்ன சார் பண்ணுவோம்? அவங்கள போய் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. எங்களுக்கு இடம் இல்லை சார், நான் இவ்வளோ தான் சார், இதுக்கு மேலே பண்ண முடியல. நான் வரேன்னு சொல்லி அதை க்ளீன் பண்ண நிலையில் இதை முந்தின நாள் சுத்தப்படுத்திட்டாங்க. சுத்தப்படுத்தியும் இவ்வளோ மோசமாக இருந்ததுன்னா, சுத்தப்படுத்தலைன்னா எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும். அது இதெல்லாம் போய் பார்த்து அதெல்லாம் சாதாரணமாக இவங்கெல்லாம் பண்ணல. இவங்க தான் நான் டெல்டாக்காரன்னு சொல்கிறாருல்ல முதலமைச்சர். அப்போ டெல்டாக்காரர்னா என்ன பண்ணி இருந்துக்கணும்? டெல்டா நமக்கு சோறு போடுதுன்னு உலகத்துக்கே தெரியும். அந்த டெல்டாவில் அங்கே விளைகின்ற நெல்லை பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஏன் இவங்க இவ்வளோ காலமாக செய்யலை? அது என்ன, ஒரு நிறைய நல்ல ஒரு ஷெட்டு பண்ணலாம். எவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்திருக்குது. ஏன்னா என்ன பிரச்சனை? 45 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் 1,20,000 டன் நெல் வந்து உற்பத்தி ஆகிறது. அதில் அரசு வந்து 45 லட்சம் டன் தான் கொள்முதல் பண்ணுறாங்க. மீதி வந்து தனியார் கொள்முதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1/3 தான் அரசு கொள்முதல் பண்ண